சும்மா எப்படி குருவி பதவி போவோம்? அவன் மச்சான் தான் ஏதோ உள்ளடி வேலை பண்ணி கெடுத்திருக்கான். அடுத்தவனை கூட நம்பிடலாம் போல இருக்குது பூசாரி. ஆனா சொந்தக்காரனை நம்ப முடியலையே. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. இல்லைனாலும் படிப்படியா வளரணும் பூசாரி. ஒரே அடியா அப்புல போனா டவுனுக்கு வந்து தானே ஆகணும். ஓ, குருவி கத்துனா சரியா தான் இருக்கும். நான் பூசாரி குருவிக்கேவா? யோ, இவன் எதுக்கே இந்நேரத்துல இங்கே வரான்? அதானே வர வேகமே சரியில்லையே. தம்பி இருங்க, என்ன விஷயம்? உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. கூப்பிடியா இருந்தால. தம்பி மரியாதை, தம்பி மரியாதை. யாருக்கு மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். கூப்பிடியா மினிஸ்டரை. இன்னைக்கு பாத்துடலாம். நானா அவரை. சத்தம் போட்டு பேசாதீங்க தம்பி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்னையா கேக்குறது? கூப்பிடியா அவரை முதல்ல. தம்பி, எதுவா இருந்தாலும் வெளியில போய் பேசிக்கலாம்யா. இப்படி வீட்டுக்கேவா வருது? ஏற்கனவே உங்களால இங்க ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிட்டு இருக்குல்ல. என்னால பிரச்சனையா? இவரால தான் எங்க வீட்டுல பிரச்சனை. பண்றதெல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காரா? வர சொல்லியா அவரை. கார்த்திக், என்னப்பா ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட வந்து அப்பா அப்பா நூறுகிற மாதிரி நடிச்சுட்டு வீட்டுல பாம்பு போடுறீங்களா? வாமா. வாமா. யார் போட்டது? நீங்க தான். என் அம்மா கான்ட்ராக்ட் ஒத்துக்கலன்னு சொல்லி அவங்கள மிரட்ட ஆளை விட்டு வீட்டுக்குள்ள பாம்பு போடுவீங்களா? இவன் சின்ன பையன் தானே, என்ன செய்வான்னு நினைச்சு விளையாடுறீங்களா? ஆமா, சின்ன பையன் தான். ஆனா என் அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணுனா எவ்வளவு ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். தம்பி இருங்க, யார்கிட்ட வந்து யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். கார்த்திக், உள்ள பேசிக்கலாம். நான் ஏன் வரணும்? இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து நானும் என் அம்மாவும் யாரையாவது தொந்தரவு பண்ணிருப்போமா? நீங்க தான் என் அம்மாவை என்னையும் பார்த்து அன்பு பாசம் சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என் அம்மா உங்க வேலையில நேர்மையா இருக்காங்க, உங்களுக்கு தான் அந்த நேர்மை இல்ல. அதான் கிரிமினல் மாதிரி ஆளை விட்டு வீட்டுல பாம்பு போடுறீங்க. யாருக்கும் ஒன்னும் ஆகலையே. யோ, நடிக்காதயா. ஏய், மரியாதை இல்லாம பேசுற. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? இது எங்க வீடு. இத பாருங்க, நான் உங்ககிட்ட பேச வரல. இவர் சும்மா இருந்தா நான் இங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்க அம்மா நிம்மதியை கெடுத்தா, எங்க உயிரோட விளையாடுனா நான் யாருன்னு பார்க்க மாட்டேன். எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன். இதை பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், நீ சொல்றதுக்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்லை. என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சு என்ன பண்ணுமோ அதை நான் பண்றேன். நீங்க ஒன்னும் பண்ண வேணாம். இது வரைக்கும் எங்க 2 பேருக்கும் பண்ண வரைக்கும் போதும். ஏதோ ஊருக்கு வந்ததுல இருந்து சும்மா இருக்கானே, விளையாடி பாப்போம்னு நினைக்க வேணாம். நான் என் தாத்தா மாதிரி மாமா மாதிரி டீசெண்டா போக மாட்டேன். என் அம்மாவுக்கு ஒண்ணுனா கொலை கூட பண்ணுவேன், பாத்துக்கங்க. என்னப்பா இவன் இப்படி பேசிட்டு போறான்? அவன் வீட்டில் பாம்பு போட்டா அவனுக்கு கோவம் வராதா? எனக்கு தெரியாம இன்னும் என்னென்னலாம் நடக்குதோ. பூசாரி, அந்த கான்ட்ராக்டர் ஃபோன் பண்ணி உடனே வந்து என்னை பார்க்க சொல்லு. இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு இன்னும் 1 மணி நேரத்தில் எனக்கு தெரிஞ்சாகணும். நான் சொல்றது காதுல விட. இன்னும் எனக்கு தெரியாம என் பேரை சொல்லி என்ன நடக்குது எனக்கு தெரிஞ்சாகணும். போங்க. என் அம்மாவுக்கு ஒண்ணுனா கொலை கூட பண்ணுவேன், பாத்துக்கங்க.